ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. 45வது வாக்கியம் பார்த்துட்டு இருக்கோம். வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே. எவ்வளோ அழகாக லக்ஷ்மணன் ராமரோட சீத்தையோட கிளம்பி காட்டுக்கு வரார். அப்புறம் எப்படி வழி முழுக்க ராமருக்கும் சீத்தைக்கும் கைங்கரியம் பண்ணுறார். அப்புறம் எப்படி சுமித்ரா மாதா அவருக்கு லக்ஷ்மணனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறா. அப்புறம் எப்படி லக்ஷ்மணன் ஒத்த ஆளாக இருந்து பர்ணசாலையை கட்டுறா அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது ராமரையும் சீத்தையும் அந்த பர்ணசாலையை காட்டுறாராம் லக்ஷ்மணன். நீங்கள் பாருங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கன்னா, நான் ஏதாவது இந்த டிஃபெக்ட் எல்லாம் பண்ணியிருக்கேனா, நீங்கள் சொன்னபடி பண்ணேன்னா, உங்களோட பிளான் படி பண்ணியிருக்கேனான்னு பாருங்கன்னா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாராம். ஸோ ராமரும் சீத்தையும் உள்ளே பார்க்குறா. பார்த்தா அழகாக ஒரு லிவிங் ரூம் பண்ணியிருக்காளாம். தட் இஸ் இந்த ரிஷிகள்லாம் வந்தால் அவள் உட்காந்துன்னு பேசுறதுக்கான ஒரு இடம். அப்புறம் நம்ம வீட்டிலலாம் ஒரு லிவிங் ரூம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடம். அதுக்கப்புறம் ஒரு ஹால், பெரிய ஹால் இருக்கான். அந்த ஹால், அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு கிச்சன், குக் பண்ணுறதுக்கான கிச்சன். அதுக்கப்புறம் இவராகவே அந்த பிளானில் இல்லாமையே ஒரு பெட்ரூம் கட்டியிருக்காராம். பெருமாளும் தாயாரும் ஏகாந்தமாக இருக்கிறதுக்காக ஒரு பெட்ரூம் லக்ஷ்மணனாவே யோசித்து கட்டியிருக்காராம். இவரும் இளம் வயசு தான். ராமருக்கும் இவருக்கும் வித்தியாசம் பெருசாக இல்லை, 2 நட்சத்திர வித்தியாசம்தான், ஒரே இதுதான். இவர் இவரோட மனைவியை விட்டுட்டு வந்திருக்கார், ஊர்மிளாவை. இன்ஃபேக்ட் அவர் கிளம்பி வரச்சே பெருமாள் கிட்ட கேட்டுண்டாளாம். என்னன்னா, தட் இஸ் நித்ராதேவி கிட்ட சொன்னாலாம், 14 வருஷம் என் பக்கத்துலேயே நீ வராமல் இரு அப்படின்னு நித்ராதேவிகிட்ட வேண்டின்றாராம் அவர். உடனே நித்ராதேவி சொல்கிறாளாம், 14 வருஷம் நான் உங்க பக்கத்தில் வரலன்னா அந்த 14 வருஷம் நான் யார் பக்கத்தில் இருப்பேன்? ஏன்னா ஒருத்தரோட நித்ரையை விடாமல் இருக்கணும் இல்லையா, நித்ராதேவிக்கு அந்த அவளோட டியூட்டி அது. ஸோ அது நான் யார்கிட்ட இது பண்ணுவேன்னு உடனே அவர் உடனே சொல்கிறாரா லக்ஷ்மணன், என் மனைவி ஊர்மிளாக்கு கொடு அப்படின்னு. ஸோ ஊர்மிளாக்கு இவர் 14 வருஷம் தூங்காமல் இருந்திருக்கார். ஊர்மிளா 14 வருஷம் தூங்கின்னு இருந்தாலும். ஏன்னா அவளுக்கும் அந்த விரகதாகமும் இருக்கும் இல்லையா, கணவனை பிரிஞ்சு இருக்கிற அந்த விரகம் இருக்கும் இல்லையா, அந்த விரகம் அவளுக்கும் வேண்டாம், அவ பாட்டுக்கு தூங்கின்னு இருக்கட்டும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கோமா மாதிரி இருந்தாலும் 14 இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி அவளுக்கு அந்த நித்ராதேவியோட அனுகிரகம் லக்ஷ்மணன் 14 வருஷம் தூங்காமல் கண்முழிச்சு ராமருக்கும் சீத்தைக்கும் கைங்கரியம் பண்ணாராம். அந்த மாதிரி ஒரு கைங்கரியம் தான் லக்ஷ்மணன் பண்ணிட்டு இருந்தாராம். ஸோ இன்ஃபேக்ட் இந்த பர்ணசாலை கட்டுறதுக்கு முன்னால் லக்ஷ்மணன் என்ன பண்ணுவாராம், டே டைம் எல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக அவளுக்கு பழம் கொண்டு வர்றது, அவளுக்கு ராமருக்கு கால் பிடிச்சி விடுறது, இல்லைன்னா ஏதாவது தீர்த்தம் கொண்டு வர்றது, அந்த மாதிரி ஜலம் கொண்டு வர்றது, அந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருப்பார் டே டைமில். நைட்டில் அவள் 2 பேரும் எங்கே இருக்காளோ அவளை சுற்றி ஆதிசேஷனாக மாறிடுவாராம். லக்ஷ்மணன் ஆதிசேஷன் தானே, ஆதிசேஷனாக மாறி ஒரு வளையம் மாதிரி பண்ணிட்டுருவாராம். அவரோட வால் அப்படியே சுருட்டி ஒரு பெரிய அவா சுற்றி ஒரு வளையம் மாதிரி பண்ணி 1000 தலை நாகம் இல்லையா ஆதிசேஷன், அப்படியே அந்த 1000 தலையும் அப்படியே ஃபுல்லாக எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் பரப்பிண்டு பாதுகாப்பாராம். இவாளை உள்ள விட்டு, இவா ஏகாந்தமாக இருக்கிறதுக்கு இவள் உள்ள விட்டு கண்ணை கொட்டாமல் எல்லா 1000 தலை நாகத்தோட விரிச்சுண்டு அவர் பாதுகாப்பாளாம் ராமரையும் சீத்தையும். ஸோ அப்படி பாதுகாத்துட்டு இருந்தவர். அப்புறம் பர்ணசாலை கட்டின உடனே பெட்ரூம் கட்டிட்டாரா. ராமருக்கு அப்படி ஒரு சந்தோஷமா, கண்ணில் அப்படியே ஆனந்த பாஷ்பம் வருதான். உடனே அண்ணா உடனே லக்ஷ்மணன் பயந்து போயிட்டானா, என்ன அண்ணா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு. உடனே இல்லடா லக்ஷ்மணா, நான் தான் தகப்பனை இழந்தேன்னு நினச்சேன். தட் இஸ் எங்கள் அப்பாவை நான் இழந்தேன்னு நான் தான் நினச்சேன். ஆனால் தகப்பனை இழந்தவன் நான் இல்லை, நீதாண்டா அப்படின்னு சொல்கிறான். லக்ஷ்மணனுக்கு ஒன்றுமே புரியலையாம். என்ன 2 பேருக்கும் ஒரே தகப்பன் தானே, தசரத மகாராஜர் தானே 2 பேருக்கும் தகப்பன். அப்படி இருக்கச்சே எப்படி ராமர் தகப்பனை இழக்கலை, நான் எப்படி தகப்பனை இழந்தேன்னு சொல்லலாம் அப்படின்ன உடனே ராமர் சொல்கிறாளாம்,
எப்படி ஒரு தந்தை வந்து தன் மகனுக்கு ஒரு சௌகரியம் அப்படின்னு அழகாக யோசிச்சு பண்ணுவாளோ, அந்த மாதிரி லக்ஷ்மணன் வந்து அண்ணாவுக்கு ஒரு தனியாக ஒரு ஏகாந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு பெட்ரூம்னு ஒன்று யோசித்து தன் பிளானில் கொடுக்காமையே தானாகவே ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து யோசித்து பண்ணியிருக்கான் பாரு அப்படின்ற ஒரு சந்தோஷமாக ஒரு அந்த ஒரு ஆனந்தத்தில் அப்படி சொன்னானா. சொன்ன உடனே லக்ஷ்மணனுக்கு ஒரே சந்தோஷமாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் அவ்வளோ அழகாக லக்ஷ்மணன் வந்து ராமருக்கும் சீதைக்கும் கைங்கரியம் பண்ணின்னு வந்தாராம். அண்ட் நடுவில் வந்து அந்த மாரீச்சன்லாம் வந்தபோது சண்டைக்கு போவான். இதெல்லாம் கடைசி காலத்தில் ஒரு 14-13 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாரீச்சனோட இதெல்லாம் வந்தபோது சண்டைக்கு போகும்போது லக்ஷ்மணனும் ராமரும் போவாளாம். சண்டைக்கு போகும்போது ராமர் வந்து சொல்லிட்டானா, லக்ஷ்மணா நீ இங்கே பக்கத்தில் வராத, இது என்னோட சண்டை, நான் தான் சண்டை போடுவேன் அப்படின்னு ராமர் சொல்கிறாராம். சொன்ன உடனே லக்ஷ்மணனுக்கு பகீர்னு ஆயிடுறதான். அண்ணா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, நான் ஏன் நீங்கள் என்ன சண்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஏதாவது இதுவாகிடுத்தா என்னால் அப்படின்னு பயப்படுறாராம், அப்படியே நடுங்கிறாராம். ஏன்னா அவள் அம்மா வேற சொல்லி அமைச்சிருக்காள்ல. சொன்ன உடனே இல்லை லக்ஷ்மணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் சீதா மாதாக்கும் ஒரு ஃபைசல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் அப்படின்னு ராமர் சொல்கிறாராம். என்னடா இது ஃபைசல் பண்ணுறா? உடனே சீதை யோசிக்கிறாளாம், ஃபைசல் பண்ண வேண்டிய விஷயமா அப்படின்னு சொன்ன உடனே என்ன விஷயத்தை பற்றி இவர் பேசுகிறார் அப்படின்னு யோசிக்கிறாளாம் சீதா மாதா. அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவுமே நடக்கலையே, இத்தனை நல்லா தானே இருந்தோம், 13 வருஷம் இத்த ஒன்றுமே பிரச்சனை இல்லையே அப்படின்ன உடனே ராமர் வந்து சொல்கிறாராம், உங்கள் சீதா மாதா வந்து ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்னு என்ன சொல்லிட்டாடா, அதனால நான் வந்து ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம் இல்லை, நான் புருஷோத்தமன், நான் ஸ்ரீயம் புருஷ விக்கிரகமா புருஷோத்தமனான்னு நான் காட்டணும், அதனால சண்டை போட போகிறேன் அப்படின்னோடனே சீதா மாதா நினச்சிக்கிறாளாம், ஐயோ நான் உங்களோட காட்டுக்கு வரணுன்றதுக்காக நான் சொன்ன ஒரு சாதாரண பேச்சு அது, அதை நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சீதா மாதா அப்படியே பார்த்து ஆச்சரியப்படுறாளா ராமரை பார்த்து. ராமரும் வந்து அப்படியே சண்டை போட்டு அழகாக அவளை அந்த கரதூஷண விதிகள் எல்லாம் யுத்தம் பண்ணி வெற்றி அடைஞ்சிடுறாராம். அப்புறம் சீதா மாதாட்ட சொல்கிறாங்க, நான் புருஷோத்தமனா அப்படின்னு கேட்கட்டோடனே சீதா மாதாவும் வெக்கத்தோடு குனிஞ்சுட்டு, கண்டிப்பாக நீங்கள் புருஷோத்தமன் தான், என்னோட புருஷோத்தமன் அப்படின்னு சொல்கிறாளாம். ஸோ இந்த மாதிரி லக்ஷ்மணன் வந்து அப்போது லக்ஷ்மணனுக்கும் ஒரே திருப்தியாகிடுறதான். இந்த மாதிரி அண்ணா எவ்வளோ நியாயமானவர் அப்படின்ற அளவுக்கு அவர் சந்தோஷப்படுறாராம். ஸோ லக்ஷ்மணன் வந்து ராமர்கிட்ட ஃபுல்லாக அந்த கைங்கரியம் தான் அவருக்கு கம்ப்ளீட்டாக ஒரு இதுவாக இருந்தது, அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே இதுவாக இருந்தது, ராமரோட கைங்கரியமாக இருந்தது. இப்போது நம்மளாம் வந்து என்ன உன்னோட ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், சரி ஒரு குழந்தையாக இருக்கிறச்சே மேபி நம்ம ஒரு குழந்தைகிட்ட கேட்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த குழந்தை சொல்லும், ஒரு குழந்தை நான் லாயர் ஆக போகிறேன், நான் போலீஸ் ஆக போகிறேன், நான் வந்து டாக்டர் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், இந்த மாதிரி ஒன்று சொல்லின்னு வரும். அதே குழந்தை வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் சொன்னால், ஐயோ நான் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் போகிறோம் அப்படின்னு சொல்லும். இல்லைன்னா அந்த அந்த ஆம்பிஷன் அப்படியே மாறிடும், வேறு ஏதாவது திடீர்னு வரும். இல்லைன்னா என்ன சொல்லும், 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் போகிறோன்னு சொல்லிவிட்டு அந்த இதில் ஃபோக்கஸில் இருக்கும். 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு ஒரு காலேஜ் சீட் கிடச்சா போகிறோம் அப்படின்னு சொல்லும். சரி காலேஜ் சீட் கிடச்சது, அதுக்கப்புறம் வேலைன்னா எனக்கு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வேலை கிடச்சா போகிறோம் அப்படின்னு, வேலை கிடச்சதுக்கப்புறம் கல்யாணமாகி எனக்கு என் ஃபேமிலி நான் வழி நடத்தினா போகிறோம் அப்படின்னு, ஃபேமிலிக்கு அப்புறம் குழந்தைகளை கரை சேர்த்தா போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆம்பிஷன்றது வந்து மனுஷர்களுக்கு மாறிண்டே இருக்கும். இதே லக்ஷ்மணனை வந்து 5 வயசில் கேட்டால் உன்னோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னா ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறது, 10 வயசில் கேட்டால் ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கேட்டால் ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறது. அந்த மாதிரி லக்ஷ்மணனோட ஒரே ஆம்பிஷன் ராமர் கைங்கரியம். அப்படி தான் இருந்தவர் லக்ஷ்மணன். இந்த விஷயத்தை தான் அழகாக பெண் பிள்ளை பிடிச்சுட்டா. இந்த மாதிரி லக்ஷ்மணன் எப்படி ராமருக்கு வழியடிமை பண்ணி அப்பேற்பட்ட ஒரு தனத்தை சம்பாதிச்சுட்டாரோ, அப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை அவர் சம்பாதிச்சுட்டாரோ, அந்த மாதிரி அடியாள் இல்லையே சுவாமி
அடியாள் ஒரு முசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால தான் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் சுவாமி அப்படிங்கிறாளாம். இதில் ராமானுஜர் என்னன்னா, அத்தனை விஷயமும் ராமானுஜருக்கு தெரியும். ஏன்னா அவர் சாக்ஷாத் லக்ஷ்மணனாக இருந்தவரே அவர் தானே. அதனால அவர் அத்தனை விஷயத்தையும் அப்படியே இதுவாக கேட்குறாள். எப்படி இந்த பெண் பிள்ளை அந்த இடத்துல இருந்த மாதிரி அப்படி பேசுகிறாளே, எப்படி அந்த அத்தனை விஷயம் அவளுக்கு அவ்வளோ தத்ரூபமாக தெரியுறது. அந்த பர்ணசாலை கட்டின விஷயமெல்லாம் அவள் 3 பேர் தவிர வேறு யாருக்குமே தெரியாதே, எப்படி இந்த அளவுக்கு அவள் விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறாராம் ராமானுஜர். அப்படியே அனுகிரகமும் பண்ணிடுறாளாம் அந்த பெண் பிள்ளைக்கு. இப்போ உங்களுக்கெல்லாமும் அந்த அனுகிரகம் இருக்கட்டும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.